முருகப்பெருமானுக்கு சிறப்பு செய்யும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்பட்டாலும், அவற்றுள் மிகவும் சிறப்பானதாக தைப்பூசம் கருதப்படுகிறது. தைப்பூசம் விழாவை இந்துக்கள் முக்கியமான காரணத்திற்காக கொண்டாடுகிறார்கள். முருகப்பெருமான் தனது தாயிடமிருந்து சக்திவேலினைப் பெற்ற தினம் தைப்பூசமாகும். தைப்பூசம் என்பது முக்கியமாக முருகப்பெருமானை சார்ந்த விழா ஆகும். முருகனின் வேலின் சிறப்பை கூறும் தினமாகவே தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத் தினத்தில் முருகனை வழிபட்டு பக்தர்கள் காவடி எடுத்து விரதத்தை மேற்கொள்கிறார்கள். தைப்பூசத்தன்று முருகன் தருகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் அனுஷ்டிக்கப்படுகிறது. சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என்பர். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பாதயாத்திரை செல்வது, காவடி எடுப்பது, அலகு குத்துவது, பால்குடம் எடுப்பது, அன்னதானம் செய்வது என பலவிதங்களில் பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவார்கள். சஷ்டி விரதம் போல இந்த நாளும் சிறப்பு விரத நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த விரதம் மேற்கொள்ள ஒரு சிலர் ஒரு மண்டலம் விரதம் இருப்பார்கள். ஒரு சிலர் 21 நாட்கள் விரதம் இருப்பார்கள். அந்த வகையில முருகப்பெருமானுக்கு என்னிலிருந்து விரதம் இருக்கலாம் என்பதை இந்த பதிவில் மூலம் அறிந்து கொள்வோம். பாருங்கள், விரதம் அனுஷ்டிப்பது எப்படி? தினமும் காலையில் எழுந்து தலைக்கு குளித்து வீட்டில் விளக்கு ஏற்றிவிட்டு முருகன் கோவிலுக்கு சென்று விரதம் இருந்தால்தான் பலன் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. மேலே சொன்னவற்றை உங்களால் முடியும் என்றால் செய்யலாம். ஆனால் இன்றைய காலகட்டம் எல்லாருக்கும் அவசர யுகமாக இருக்கிறது. தினமும் அலுவலகம் செல்ல வேண்டும், குழந்தைகளை வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும், வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். அதற்கே நேரம் சரியாகிவிடும் என்று கூறுபவர்களும் இருக்கிறார்கள். மேலும் ஒரு சிலருக்கு விரதம் இருக்க உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்காமல் போகலாம். இவர்கள் என்ன செய்வது, எப்படி விரதம் இருக்கிறது என்று யோசிக்கலாம். வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உடம்புக்கு மட்டும் குளித்தால் போதும். வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தலைக்கு குளித்தால் போதும். அசைவம் சாப்பிடக்கூடாது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் கூடாது. மனதில் வஞ்சம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் மீது பொறாமை குணத்தை கொள்ளக்கூடாது. பேச்சில் சாந்தம் இருக்க வேண்டும். தினமும் குளித்து முடித்துவிட்டு ஓம் சரவணபவ என்று சொல்லி திருநீறு பூசி உங்களுடைய அன்றாட வேலையை துவங்குங்கள். உங்களுடைய விரதமும் துவங்கிவிடும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது முருகனை கோவிலுக்கு சென்று வாருங்கள். வேலையில்லாமல் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் முருகா முருகா என்று அவன் நாமத்தை சொல்லுங்கள். அவ்வளவுதான். தினமும் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானை பார்த்தாலே போதும். அவனுக்கு ஒரு பூ தினமும் முடிந்தால் வையுங்கள். இவ்வளவுதான் வழிபாடு. இவ்வளவுதான் விரதம். இந்த 48 நாட்கள் முருகனை நினைத்து நீங்கள் விரதம் இருந்து இந்த தைப்பூசத்திற்கு முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்து வந்தால் வாழ்வில் இருக்கும் மீத நாட்களை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அந்த முருகப்பெருமானின் அருள் உங்களை எப்பொழுதும் காக்கும்.